நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை. ஆகிலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்து அவன் அதாவது அடிமட்டத்துக்கு, ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடான். உயரத்திலிருந்து தாழ்ந்த நிலைக்கு போய் வருகிறான். அவர் தான் சொல்கிறார், நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அப்பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். அவர் தாழ்ந்தவனை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை எச்சித்து உயர்த்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை நாடி நம்மளை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆராய்ந்து, நம்ம ஆராய்ச்சி எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் இப்படி ஒரு காரியம் கர்த்தர் செய்வார் நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணிக்கை கடங்காத அதிசயங்களையும் நமக்கு செய்வார். நாம் எவ்வளவு தாழ்மையிலும் சீரோ நிலைமையில் இருந்தாலும் நம்மை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். தூக்கித்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கீங்களா? அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அவரை நாடி நம்ம இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஆயுளோடு கூட்டிங்கப்பா, உங்க கிருபையை தந்தீங்களேப்பா, இரக்கம் பாராட்டினீங்களேப்பா, நன்றியப்பா. எப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறோமப்பா. அப்பா, தாழ்ந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே அடிமட்டத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மை நோக்கி ஆராதிக்கிற, உண்மை நோக்கி தங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்துவீராக கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களின் எண்ணிக்கை கடங்காத அதிசயம் கர்த்தர் நடப்பிப்பீராக. உங்களுடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கர்மம் வல்லமையும் பலமும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.